நான் எடுத்த முடிவுனால அவன் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலே இனி எந்த ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அவனுக்கு எது விருப்பமோ, அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுபடி அவன் நடந்துக்கிறானா அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்போ உங்க பேரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? என்னம்மா கேள்வி இது? வாழ்க்கையில அவன் தொலைச்ச சந்தோஷமெல்லாம் திரும்ப அவனுக்கு கிடைச்சிடாதான்னு தான் இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருக்கேன் காவேரி. திரும்பவும் என் பேரனை சம்சாரம் குழந்தைன்னு அப்படி ஒரு குடும்பஸ்தனா சந்தோஷமா வாழ்றத பார்க்க மாட்டோமான்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு பெரிய ஆசை எதுவுமே இல்லம்மா. அப்போ இப்பவே உங்க ஆசை நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா சொல்ற? இப்ப நீங்க சொன்னீங்களே சம்சாரம் குழந்தைன்னு உங்க பேரன் குடும்பஸ்தனா வாழணும்னு, அது சீக்கிரமே நடக்கிறதுக்கான ஏற்பாடு தான் நாம இப்ப பண்ண போறோம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல காவேரி. புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க பேரனுக்காக நம்ம மேட்ரிமோனி சைட்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம். அதுல அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதும் குழந்தை இருக்குங்கிறதும் தெரிஞ்சு யாரெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அந்த பொண்ணுங்கள்ல உங்க பேரனுக்கு மேட்ச் ஆறவங்க யாரெல்லாம் இருக்காங்கங்கறத நம்ம ஃபில்டர் பண்ணி அதுல பொருத்தமான பொண்ணா பார்த்து உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நம்ம பிளான். விஜய கல்யாணம் பண்ணிக்க நீ எப்ப சம்மதம் சொல்லுவேன்னு நாங்க காத்துட்டு இருந்தா அவனுக்காக நீ பொண்ணு பாக்குறேன்னு சொல்றிய காவேரி. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க பேரை இதுக்கு சம்மதிப்பாரான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாமா. உங்க பேரன்கிட்ட நான் பேசினதை வச்சு சொல்றேன். முன்னாடி இருந்ததுக்கு அவர் மனசு இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அவர் என்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற மாதிரி தோணுது. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது யாரோ ஒரு பொண்ணு இல்ல காவேரி. உனக்கு அது எப்ப புரிய போகுதுன்னு தான் தெரியல. ஆனாலும் இப்போதைக்கு மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ற விஷயத்த உங்க பேரன்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். முதல்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எத்தனை பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வருதுன்னு பாப்போம். அந்த பொண்ணுங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம இத பத்தி அவர்கிட்ட பேசலாம். இருங்க, இப்பவே என் மொபைல்ல அவருக்கான ப்ரொஃபைலை நான் கிரியேட் பண்றேன். எனக்கு அவரோட ஒரு நல்ல போட்டோ சென்ட் பண்ணுங்களேன். அனுப்புறமா. போட்டோ வந்துருச்சு. நான் கேக்குற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நான் அப்படியே ஃபில் பண்ணிடுறேன். உங்க பேரனோட இனிஷியல்? எஸ் விஜய். அப்புறம் அவரோட ஒர்க்கிங் டீடைல்ஸ், வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, தோ உங்க பேரனுக்கான மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ரெடி. இத பார்த்துட்டு உங்க பேரனை கட்டிக்க எத்தனை பொண்ணுங்க லைன்ல வந்து நிக்கறாங்கன்னு பாருங்க.
இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இருந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறே. இருக்கட்டும் தாத்தா, அம்மா வேற வீட்ல தனியா இருப்பாங்க, நான் சீக்கிரமா போகணும். அதுவும் இல்லாம உங்க பேரனும் அம்முவும் வரத்துக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால நான் கிளம்புறேன். அவன் வந்தா என்னமா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். பரவாயில்ல தாத்தா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. தாத்தா, உங்க பேரனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல, அந்த மேட்ரிமோனி சைட்ல உங்க நம்பரை தான் கான்டாக்ட் நம்பரா கொடுத்திருக்கேன். அவர் ப்ரொஃபைல் புடிச்சு யாராச்சும் கால் பண்ணா உங்க நம்பருக்கு தான் கூப்பிடுவாங்க. நீங்க பேசிட்டு எனக்கு சொல்லுங்க. சொல்றேம்மா. வரேன் தாத்தா. காவேரி மிஸ், வாங்க மிஸ், இப்பதான் வரீங்களா? காவேரி அப்பவே வந்துட்டாப்பா. இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் கிளம்புறா. மிஸ், நீங்க என்ன பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா வந்தீங்களா? நாங்க தான் ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னோமே மிஸ். ஆமா, நீங்க ஷாப்பிங் போயிட்டா அப்புறம் தாத்தா வீட்ல தனியா இருப்பாருல்ல, அதான் நீங்க வர வரைக்கும் கூட இருக்கலாமேனு தான் வந்தேன். அம்மு, ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது மிஸ். குட் கேர்ள். இன்னைக்கு கொடுத்த ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நீ சீக்கிரமா தூங்கிடணும், சரியா? ஓகே மிஸ். சரி, அப்போ நான் வரேன். மிஸ், இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸா வந்த மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்பா அதை கொடுங்க. இந்தாங்க மிஸ். என்னது இது? வாங்கி பாருங்க. இது நான் வாங்கினது இல்ல, அம்மா வாங்கினது. இது உங்களுக்காகவும் பாட்டிக்காகவும் நான் கொடுக்கிற சர்ப்ரைஸ். ஓ, நீங்க ஒன்னு எடுத்துட்டு பாட்டிக்கு ஒன்னு கொடுத்துருங்க. சரி அம்மு, நான் கொடுத்துறேன். தேங்க்யூ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஏங்க, நான் வேணா டிராப் பண்ணவா? இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சரிங்க. வரேன் அம்மு, வரேன் வரேன் தாத்தா. சரிம்மா. பை பை. பை மிஸ். ஏன் தாத்தா, நிஜமாவே காவேரி நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக வந்தாளா? ஆமாப்பா. ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். அம்மா போலாமா?